விண்ணையும் மண்ணையும் படைத்த நல்ல தகப்பனுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நானுக்கு ஏற்ற பரிசுத்தமான வார்த்தை லூக்கா சுவிசேஷத்துல 18ஆம் அதிகாரத்துல வசனம் 10 14 முடிய 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவ ஆலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரி, அநியாயக்காரன், பச்சாரக்காரன் ஆகிய மற்ற மனுஷனை போலவும் இந்த ஆயக்காரனை போல ஈராதபடி உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்துல 2 நாள் உபவாசம் எடுக்கிறேன். என் சம்பாதியத்திலெல்லாம் தசம பாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஆனா ஆயக்காரனோ தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பில் அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாய் இருக்கிற மேல் கிருபை ஆகிரும் என்றார். அவனில் இவனே நீதிமானாக்கப்பட்டவனான் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இதனுடைய தலைப்பு உயர்த்தப்படுகிறவன் தாழ்த்தப்படுகிறவன். இதனுடைய தலைப்பு வேதத்திலே இப்படியாய் பரிசேயன் தேவனோடு சமூகத்துல இவன் தன்னை உயர்த்தி ஜெபிக்கிறான். எப்படி ஜெபிக்கிறான்? நான் தசம பாகத்தை எல்லாம் கொடுக்கிறேன், நான் தான தர்மங்களை செய்கிறேன், நான் வாரத்துக்கு 2 முறை உபவாசம் எடுக்கிறேன், நான் விபச்சாரம் அநியாயக்காரனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி தனக்குள்ளேயே தன்னை உயர்த்தி கொண்டு ஜெபிக்கிறான். தான் என்னுடைய ஜெபம் தான் அப்படின்னு சொல்லி தன் மாம்சத்திலே தன்னை உயர்த்துகிறான். தன் மாம்சத்திலே தன்னை மேன்மைப்படுத்துகிறான். மாம்சத்திலே தன் ஜெபத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறான். மற்ற மனுஷனை போல அல்ல, நான் தான தர்மங்களை பண்ணுகிறேன், 2 நாள் வாரத்துக்கு உபவாசம், 1 முறை உபவாசம் எடுக்கிறேன், தசம பாகத்தை எல்லாம் கொடுக்கிறேன், நான் ஒரு பாவியான மனுஷன் என்று சொல்லி தேவ சமூகத்துல தன்னை கொடுக்கிறார். தன்னை தானே பரிசுத்தம் என்று, தானே உத்தமம் என்று, தானே நீதிமான் என்று சொல்லி மற்றவனை புறம்பே தள்ளி, மற்றவனை குற்றப்படுத்தி, மற்றவன் போல அல்ல, நான் மற்றவனை போல அல்ல, இந்த ஆயக்காரனை போல அல்ல என்று சொல்லி தன்னையே பரிசுத்தத்தை போல காண்பித்து, தன்னையே தன் உத்தமம் என்று காண்பித்து, தன்னையே தனக்குள்ள ஏமாற்றி, தன்னையே தனக்குள்ள ஏமாற்றி வஞ்சித்து, இதுதான் உண்மை என்று சொல்லி தனக்குள்ள ஒரு முடிவு எடுக்கிறார். எல்லாருக்கும் தான தர்மம் பண்றேன், அன்னதானம் பண்றேன், எல்லாத்துக்கும் உதவாறேன், ஆனா அந்த மனுஷனை போல அல்ல என்று சொல்லுகிறார். தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்களும் ஏதோ தசம பாகத்தை கொடுக்கறனாலையும், ஏதோ தான தர்மம் பண்றதுனாலையும், இல்ல அந்த கோயிலுக்கு கொஞ்சம், இந்த கோயிலுக்கு கொஞ்சம், இல்ல அந்த ஊழியத்துக்கு, இந்த சபைக்கு இப்படியெல்லாம் கொடுக்கறது சந்தோஷம்தான், நல்லது தான், கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். ஆனா உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நீ கொடுக்கிற விதம் கர்த்தருடைய திட்டமா? கர்த்தருக்குள் நீ பிரியமா இருக்கிறாயா? கர்த்தருக்குள் நீ உத்தமமா இருக்கிறாயா? கர்த்தர் உன் ஜெபத்துக்கு பதிலை கொடுக்கிறாரா? கர்த்தர் உன் ஜெபத்தின் மேல் அக்கறை வைத்திருக்காரா? நீ கொடுக்கிற தான தர்மம் எல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறாரா? இன்னைக்கு யோசித்து பாருங்க. நீ பரிசேயனை போல ஜெபிக்கிறாயா? ஆயக்காரனை போல ஜெபிக்கிறாயா? ஆயக்காரன் தூரத்துல நின்று பாருங்க, பக்கத்துக்கு வராம, ஏன்னா நான் பாவமான மனுஷன், நான் பாவியான மனுஷன், தன்னை தாழ்த்துகிறான், தன்னை தாழ்த்துகிறான், முற்றிலும் தாழ்த்துகிறான். தேவ சமூகத்துல தன்னையே தாழ்த்தி கர்த்தரை முன்பாக வைத்து உயர்த்தி ஜெபிக்கிறான். நான் தூரத்துல நின்று தன் மார்பிலே அடித்துக் கொள்கிறான். தன் மார்பிலே நின்று கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல், ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பில் அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாய் இருக்கிறேன் மேல கிருபையாயிரும் என்று சொல்கிறார். பாவியாய் இருக்கிறேன் மேல கிருபையாயிரும். தவறான மனுஷனா நான் இருக்கிறேன், உங்க சமூகத்துக்கு வருவதற்கு கூட தகுதி அற்றவனா இருக்கிறேன்.
என்னை முற்றிலும் தாழ்த்துகிறப்பா. நான் பாவியான மனுஷன், குறையான மனுஷன், உமக்கு தூரமா இருக்கிறப்பா. இதோ உம்முடைய சமூகத்தை வர ஆசைப்படுகிறேன், உம்முடைய பரிசுத்தத்துக்குள் வர ஆசைப்படுகிறேன். உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாரும், உம்முடைய நிலைவரமான ஆவி எனக்கு தாரும், உம்முடைய உற்சாகமான அபிஷேகம் எனக்கு தாரும். உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க. நீங்க தூரத்துக்கு மாத்திரம் அல்ல, அருகிலும் தேவன் என்று எரேமியா 23:23 சொல்றது போல தேவனை நோக்கி தன் மார்பில் அடித்துக் கொண்டு பாவியாய் இருக்கிற என் மேல கிருபையாயிரும் ஆண்டவரே, என் மேல் மனம் இறங்கும்பா, என் மேல மனம் இறங்கும்பா, என்னை பரிசுத்தமாக்கும்பா, உம்முடைய பிள்ளையா என்னை மாற்றுப்பா, உமக்கு சொந்தமா வரணும்பா, உம்முடைய பிரசன்னத்துல வரணும்பா. என்னை விட்டுறாதீங்க ராஜா, என்னை விட்டு விலகிடாதீங்க, என்னை புறம்பே தள்ளிடாதீங்க. இந்த பூமியில நேசிக்கவோ அன்பு செய்யவோ பாவங்களை மன்னிக்கவோ பரிசுத்தமாக்க ஒரு நாள் முடியல. யார்கிட்டையும் கேட்கவும் சொல்லவும் பாவத்தை அறிக்கவும் முடியல ஆண்டவரே. நீங்க தான் எல்லாவற்றுக்கும் மேலானவர். உங்ககிட்ட தான் அதிகாரம் இருக்குது, உங்ககிட்ட தான் ராஜ்யம் இருக்குது, உங்ககிட்ட தான் பரிசுத்தம் இருக்குது. நீங்க தான் பரிசுத்தமாக்க முடியும், உங்ககிட்ட தான் மன்னிப்பு உண்டு, உங்ககிட்ட தான் இரக்கம் உண்டு என்று சொல்லி மார்பில் அடித்துக் கொண்டு தேவனை தூரத்திலிருந்து கேட்கிற வானத்தை பார்த்து, என் பாவங்கள் எல்லாம் மன்னியும், என் குறைகள் எல்லாம் மன்னியும் என்று சொல்லி தண்ணியை தாழ்த்தினார். ஆனா பரிசேயனோ மாம்சத்திலே தன்னை உயர்த்தினான், மாம்சத்திலே மேன்மைப்படுத்திக்கிட்டான், மாம்சத்திலே தன்னை பரிசுத்தமாக்கிக்கிட்டான், மாம்சத்திலே தன்னை உயர்த்திக்கிட்டான். ஆனா இந்த ஆயக்காரனோ தூரத்தில் நின்று மனதுருகி செபிக்கிறார். மனதுருகி செபிக்கிறார். 2 கல்வன் நடுவிலே கர்த்தர் சிலுவையிலே தொங்கி 2 கல்வன், ஒருவன் கல்வன் சொன்னான், பாவியாயிருக்கிற என் மேல கிருபையாயிரும், பாவியாயிருக்கிற என் மேல கிருபையாயிரும், அடியனை நினைத்தருளும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தினார், வெறுமையாக்கினார் சிலுவையில. உடனே தேவன் சொன்னார், நீ இன்னைக்கு என் வான் வீட்டில் இருப்பாய், நீ என் பரதேசில இருப்பாய், நீ என்னோடு கூட இருப்பாய் என்று சொல்லி அந்த இடத்துல மன்னித்து கர்த்தர் அந்த கல்வனை ஏற்றுக்கொள்கிறார். என் தேவ பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே, நீங்களும் தான தர்மத்தை கொடுக்கிறேன், நீங்களும் அதை செய்யறேன் இதை செய்யறேன், அதனால ஏன் கர்த்தரின் ஜெபத்தை கேட்கல என்று நினைக்கிறீங்களா? தான தர்மம் எல்லாம் பூமியோட போய்விடும். உன் பரிசுத்தம் தான் பரலோகத்துக்கு போகும். நீயும் தூரத்திலிருந்து தன் மார்பில் அடித்துக் கொண்டு தேவனை நோக்கி செபி, உன்னை தாழ்த்து, உன்னை வெறுமையாக்குங்க. உங்க ஜெபத்துக்கு பதிலை கொடுக்க ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். உங்க ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிற ஆயத்தமாய் இருக்கிறார். என் தேவ பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தரோடு கூட நடுக்கத்தோடு பயத்தோடு வாழுங்க. ஒரே ஒரு பரிசுத்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு உங்களை கொடுங்க. யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் இந்த நாளில் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், பரிசுத்தமாக்க விரும்புகிறார். என் தேவ பிள்ளைகளே, இந்த ஜெபத்தை பார்க்கிற இந்த செய்தியை கேட்கிற உங்களை நேராய் வருகிறது. உங்களையும் தாழ்த்துங்க. கர்த்தருடைய திட்டத்துக்கு எதையும் தான தர்மம் பண்ணுங்க. உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்க, உங்களை தூய்மையாக்கி கொள்ளுங்க, உங்களை தாழ்த்துங்க. பிறகு எல்லா தான தர்மம் பண்ணுங்க, எல்லா உதவி செய்யுங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் கேட்பார், கர்த்தர் எல்லாவற்றையும் கேட்டு ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நீ உன்னை மாம்சத்துல ஜெபித்துக் கொண்டு மாம்சத்துல எல்லாத்தையும் செய்கிறேன்னு சொல்லி உன்னையே பெருமைப்படுத்திக் கொண்டு, உன்னை மேன்மைப்படுத்திக் கொண்டு, உன்னை உயர்த்தி கொண்டு, உன்னையே மேன்மைப்படுத்த வேண்டாம். தூக்கி போடு. தூரத்தில் இந்த மார்பை அடித்து வானத்தை பார்த்து செபித்த அந்த செபந்தான் கேட்பார். ஆண்டு சொன்னார், அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் இருந்தார், திரும்பி வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனை தன்னை உயர்த்துகிறன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்து உயர்த்தப்படுவான் என்று சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஜெபத்தையும் வசனத்தையும் பார்க்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை தாழ்த்துங்க. கர்த்தர் மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். பரிசேயனை போல வாழாதீங்க, பரிசேயனை போல ஜெபிக்காதீங்க, பரிசேயனை போல பிதட்டாதீங்க, பரிசேயனை போல மற்றவங்களை குற்றப்படுத்தாதீங்க. ஆயக்காரனை போல தூரத்தில் நின்று தன்னை தாழ்த்தினார், தன்னை வெறுமையாக்கினார், தேவ சமூகத்தில் கொடுத்தார். தேவன் உள்ளத்தை பார்த்தார், உணர்ந்தார், ஜெபத்தை கேட்டார், உடனே மனதுருகினார். ஜெபத்தை கேட்டு நீ வீட்டுக்கு போ என்று சொல்லி அந்த பரிசேயன் அல்ல, ஆயக்காரனை நீதிமான் என்று சொல்லி தேவன் அந்த இடத்துல சொல்லுகிறார். தன்னை தாழ்த்தினால மேன்மைப்படுத்தினார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஜெபத்தை பார்க்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களையும் தாழ்த்துங்க, உங்களையும் பரிசுத்தமாகுங்க. ஆயக்காரனை போல செபிங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு குடும்ப பிள்ளைகளும் ஆசிரியர் பரிசுத்தமாகும். ரட்சப்போகிற மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல கர்த்தாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.